அம்மா, மேடம் சிஎம் அவர்களுக்கும் அவங்க தாயார் அம்மா சந்தியா அவர்களுக்கும் அந்த காலத்துலேருந்து நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே பாடிட்டு வரீங்க. அவங்க பீக் டைம்லேயும் எத்தனையோ அற்புதமான படங்களுக்கு அற்புதமான பாடல்கள் பாடிருக்கீங்க. அவங்களுக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல நட்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். 16 வயதினிலே 17 பிள்ளையம்மா தாலாட்டு பாடுகிறேன் தாயாகவில்லையம்மா ஆரிரரோ 16 வயதினிலே 17 பிள்ளையம்மா தாலாட்டு பாடுகிறேன் தாயாகவில்லையம்மா ஏதோ விஷயம் சொல்கிறான்னு சொன்னீங்க அம்மா. இல்லை ஒன்றும் கேட்காத நான் பாடுறேன் கேட்டுக்குவாருங்க. நான் அப்படியே கேட்டு அந்த மயக்கத்திலேயே இருக்கேன். என்ன விஷயம் சொல்ல போகிறீங்க? 5 வயதில் வளர்ந்தால் அறிவு உயரும், அன்பு மழையில் நனைந்தால் வாழ்வு மலரும். 5 வயதில் வளைந்தால் அறிவு உயரும், அன்பு மழையில் நனைந்தால் வாழ்வு மலரும். கண்ணே உன்னை நல்லோர் பிள்ளை என்றே போற்றுவார். ஆரிரரோ. இந்த பாட்டு செல்வி ஜெயலலிதா அவர்கள் மிக நன்றாக அந்த அம்மாவை குழந்தை அந்த சின்ன சின்ன குழந்தைகளை வச்சு இந்த பாட்டு ரொம்ப அருமையாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு படம் அவங்களது வந்து கண்ணன் என்னும் மன்னன் பேரை சொல்ல சொல்ல அந்த பாட்டு பாடினேன். சரிம்மா. அவங்க நாங்கள் பாகிஸ்தான் வார்க்கு ம் சிவாஜி கணேசன்கள் அவரோட ட்ரூப்பில் நாங்கள் எல்லாம் பாகிஸ்தான் டெல்லி வரைக்கும் போயிருக்கிறோம். அங்கேருந்து ஒரு ஃப்ளைட் வந்தது. அதில் வந்து ஜவான் செல்ல போகிற ஃப்ளைட்டு. அதில் சீட் இருக்காது, ஒரு பெஞ்சு மாதிரி இருக்கும். அதை பெஞ்சில் அப்படியே தொங்கிட்டு போகணும். அப்போ வந்து அங்கே இந்த ஃப்ளைட்டில் நிப்பாட்டுவாங்கல்ல, நிறுத்துவாங்க ஹேங்கர். ஆமாம்மா. அதில் தான் ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு போனோம். அங்கே வந்து ஈவினிங் பிளாக் அவுட், இல்லை வெளியில் ஒன்றுமே தெரியக்கூடாது. ஜவான்ஸ்க்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறப்போ அவங்க உள்ளக்கு தான் எல்லாம் லைட்ஸ் எல்லாம் இருக்கும், வெளியில் ஒன்றும் தெரியாது. அங்கே வந்து ஜெயலலிதா மேடம் வந்து ஆக்ட் பண்ணுறாங்க, டான்ஸு. நானும் பாடினேன், ஏஎல் ராகவன் பாடினார், மற்றவங்கெல்லாம் பேசுனாங்க. சரிம்மா. அந்த பாட்டு அவங்க ஃபஸ்ட்டு ஆக்ட் பண்ணது சித்ராலயா படத்தில். எல்லா பாட்டும் நான் தான் பாடினேன். ஸ்டார்டிங்கே அவங்களுக்கு நான் பாடியிருக்கேன். அதுதான் எனக்கு அந்த ஒரு பெருமை. கண்டிப்பாக. கண்ணன் என்னும் மன்னன் பேரை சொல்ல சொல்ல கல்லும் முள்ளும் பூவாய் மாறும் மெல்ல மெல்ல. இந்த பாட்டு தான் டான்ஸ் ஆடினோம். அங்கே போய் டான்ஸ் ஆடுறதுக்கு ஸ்டேஜ் மேலே ஏறி இருக்காங்க. இதுக்குள்ளே ரிப்பேர், டேப் ரெக்கார்ட் ரிப்பேர். ஐயோ. அப்போ விஸ்வநாதன் சார் சொன்னார், உடனே நீ பாடிடு சுஷீலா, அவங்க ஆடிடுவாங்க. லைவ். ஐயோ. டேப் போட்டு ஆடுறது இல்லை, லைவாக ஆர்டிஸ்ட் போகிறதுனால அங்கே போய் இருந்ததுனால அவங்க லைவாக அவங்க ஆடினாங்க, நான் பாடினேன். ஃபேண்டாஸ்டிக். அதை எல்லாருக்கும் கிடைக்காது இந்த நல்ல சந்தர்ப்பங்கள். கண்டிப்பாம்மா. அந்த அவங்களோட நல்லா முதல்ல நான் வந்து சிங்கப்பூருக்கு போகிறப்போ எங்கள் கூட வந்தாங்க எம்ஜிஆர், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களோட ஜெயலலிதா அவர்கள், நானும் டிஎம்எஸ் அவர்கள். நாங்கள் 2 பேர் பாடுறதுக்கு அவங்க எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க.
அப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் தந்தியான்னு போட்டு என்னை ஃபஸ்ட்டு வெளிநாடு நான் போகிறது திரு எம்ஜிஆர்கள் அவர்கள் தான் என்ன Fantastic. போனாங்க. அந்த மாதிரி அந்த சுச்சுவேஷன் இப்போ கூட ஆமாம். அந்த அம்மா ஆடுறது அதெல்லாம் நமக்கு அந்த பிக்சர் வந்து பார்க்குறோம் இல்லை, அடிக்கடி டிவியில் வருது, அப்போது அந்த அந்த சீன் ஞாபகம் வரும் எனக்கு. கண்டிப்பாம்மா. அது வந்து அந்த மறக்க முடியாத காட்சி. மறக்க முடியாது. ஏன்னா எங்களோட ஷாப்பிங் கூட வந்தாங்க சிங்கப்பூரில். நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஷாப்பிங் போனோம். ஆ புதுசு தானே அவங்க ஆக்டிங்கு. ஓ கூட்டமாக வந்துட்டாங்க, வெளியில் வர முடியல. ஐயோ. வெளியில் அப்போ போலீஸ் எல்லாம் வந்து இது பண்ணி கடைசியில் ஒரு காரில் ஏற்றி நானும் அவங்களும் இன்னொரு யார் கூட வந்தாங்க, அவங்களெல்லாம் சேர்ந்து ஹோட்டலுக்கு போயிட்டோம். இந்த மாதிரி எல்லாம் சந்தர்ப்பங்கள் ரொம்ப நல்லா இருக்கும், சொல்கிறதுக்கு இனிமையாக இருக்கும். கண்டிப்பா. பாட்டு எப்போ வேணாலும் கேட்கலாம், டிவியில் போடுவாங்க அடிக்கடி. இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் இந்த மாதிரி என்ன நடந்தது அது கண்டிப்பா. தெரிஞ்சா நீங்க சொல்லும்போது எவ்வளவு எங்களுக்கு எல்லாம் பயங்கர சந்தோஷமா இருக்கு. அதான் நிறைய பேருக்கு கோடான தெரியாது. கோடி ரசிக பெருமக்கள் கேட்டுட்டு இருக்காங்க. அம்மா விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஐயா அவர்கள், மேடம் சிஎம் அவர்களுக்கு இசையமைத்த எத்தனையோ பாடல்கள் நீங்க இல்லை, இந்த பாட்டு ஆமா. நீங்கள் கேட்ட பாட்டு ஆமா. இதில் பேக்ரவுண்டே கிடையாது, வெறும் பியானோட ம் ஹம்மிங்கோட உடனே சரணம் பாடணும். அவ்வளோ நல்ல அந்த ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பியானோட ஒரு பாட்டு கூட பாட முடியாதா நினச்சிட்டு இருந்தேன் அந்த சமயத்தில். ம் ம் இந்த மாதிரி பாட்டு எனக்கு கொடுத்தாங்க. அது செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு. ம் அதுதான் ஒரு பெரிய சங்கதி. கண்டிப்பா அந்த பாடல். என்ன வார்த்தைகளோ சின்ன விழி பார்வையிலே சொல்லி முடித்து விட்டேன், சொன்ன கதை புரியவில்லை. என்ன வார்த்தைகளோ சின்ன விழி பார்வையிலே சொல்லி முடித்து விட்டேன், சொன்ன கதை புரியவில்லை. வெஸ்டர்ன் டைப். ஃபேண்டாஸ்டிக். அவர் எப்படி எல்லா விதம் டைப்பு, ஒரு டைப் அவர் கொடுக்கறது. கடவுள் படைத்த ஒரு அவர் எம்எஸ் விஸ்வநாதம் ராமமூர்த்தி அவர்கள் எப்படி எந்த பாட்டு கொடுத்தாலும் அவருக்கு எல்லா விதமான பாட்டுகள் கொடுத்துட்றாங்க. எல்லாம் வெரைட்டிஸ். அதுக்கு மேலே யாரும் கொடுக்க முடியாது. கண்டிப்பாம்மா. அதே மாதிரி ஆ எனக்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரு பாட்டு, ஆமாம், அதுக்கு வந்து நேஷ்னல் அவார்டு கிடைச்சது எனக்கு. Wow, ஏன்னா முதல்ல ஒரு நேஷ்னல் அவார்டு கிடைச்சது, அது நாளை இந்த வேளை ஏவிஎம் படத்துக்கு. இது இந்த அம்மா ஆக்ட் பண்ண படத்துக்கு நான் எதிர்பார்க்கலை இந்த பாட்டுக்கு வரும்னு. சம் 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 லல்லா, சிட்டுக்குருவிக்கென்ன கட்டுப்பாடு, தென்றலே உனக்கெது சொந்த வீடு, உலகம் முழுதும் பறந்து பறந்து ஊர்வலம் வந்து விளையாடு, சிட்டுக்குருவிக்கென்ன கட்டுப்பாடு கட்டுப்பாடு. வாட் ஏ சாங். அதாவது இந்த ஃப்ளோ, ஒரு அற்புதமான ஃப்ளோ. இந்த ஃப்ளோ எங்கே வருதுன்னு கூட அவருக்கு கூட தெரியாது. இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிட்டுக்குருவிக்கு அதுக்கு நேஷ்னல் அவார்டு வந்தது. சவாலே சமாளி. நம்ம ப்ரொடியூசர் ரொம்ப தங்கமான ப்ரொடியூசர் அவர். சுசிலம்மா தான் பாடணும் முத்தக்கால் நின்று இருப்பாங்க. எல்லாருமே அப்படி தான். அதுக்கு தான் இத்தனை வருஷம் நான் இப்படி நிற்கிறேன்னா கண்டிப்பாக கடவுள் மேலே இருக்கார். உங்களுடைய கடுமையான உழைப்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. கண்டிப்பாம்மா. அது இல்லை, எல்லாருக்குமே தெரியும். அம்மா, நீங்கள் மேடமுக்காக பாடின ஒரு ஃபோக் சாங் கூட இருக்குமா? ஒளி விளக்கு என்ற படத்தில் ஒரு ஃபோக் சாங். எம்ஜிஆர் அவர்கள், செல்வி ஜெயலலிதா அவர்கள் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு குடிசைக்கு போயிடுவார். ஒரு குடிசையில் வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு வருவாங்க. வந்து நாங்க புதுசாக கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்க, நல்ல பாட்டு படிக்கும் வானம் பாடி தானுங்க. புதுசாக கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்க, நல்ல பாட்டு படிக்கும் வானம் பாடி தானுங்க. டமக்கடி பாடியாலோ டமக்கடி பாடியாலோ டமக்கடி பாடியாலோ டமக்கடி ஏ சிங்கா ஏ சிங்கி ஏ சிங்கா
ஏ சிங்கி என்ன பண்ணீங்க? டான்ஸ் ஆடுறீங்களே. எல்லாம் நல்ல பாட்டு. நாற்காலி எடுத்துட்டு டான்ஸ் ஆடுங்க. இல்ல உட்கார முடியாத பாட்டு இது. அந்த ஃபென்டாஸ்டிக். மாதிரி பாட்டு வெரைட்டி சாங்ஸ் Variety என்ன songs பாட என்ன? வச்சார் என்ன. அம்மா, அதே வரிசையில் அற்புதமான இசையமைப்பாளர்கள் சங்கர் கணேஷ். சங்கர் கணேஷ் அவர்களோட முதல் படம் தேவர் ஃபிலிம்ஸ். டைரக்டர் திருமுகம். ம் கதாநாயகி செல்வி ஜெயலலிதா அவர்கள். அவர் இது வரைக்கும் 1053 பாடல்கள் மெட்டு அமைச்சிருக்காங்க. பா. சங்கர் கணேஷ் ம் நிறைய பாடல்கள் நான் பாடியிருக்கிறேன். ஆமாம்மா. அடிமை நான் ஆணையிடு ஆடுகிறேன் பாடுகிறேன். அடிமை நான் ஆணையிடு ஆடுகிறேன் பாடுகிறேன். மதுவை நீ ஊற்றி கூடு மதுவை நீ ஊற்றி கூடு. மயங்குகிறேன் மாறுகிறேன். அடிமை நான் ஆணையிடு ஆடுகிறேன் பாடுகிறேன். ஃபென்டாஸ்டிக் சூப்பரம்மா. தேங்க்யூ, நன்றி. அவர் ஒரு பாட்டு கூப்பிட்டாங்க. ம் ம் அப்போது அவர் நான் தான் பாடினோன்னு விரும்பினாங்க. ம் அதான் பூவின் மெல்லிய பூங்கொடி. மோகன் சுந்தரம் இன்ஜினியர், விஜயா தியேட்டர். ஓ. எனக்கு அப்போ ப்ரெக்னென்ட். ம் ஃபஸ்ட்டு. ஓ, ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி. 7ஆம் தேதி ரெக்கார்டிங் இது, ஆகஸ்ட். ஆ. நான் வரமாட்டேன்னு சொன்னேன். 10ஆம் தேதி குழந்தை பிறந்தது. ஜஸ்ட் 3 days பிஃபோர். ஆமாம். ஐயோ. அதான் ரொம்ப அடம் பிடிச்சி கூட்டிகிட்டு போனார். அது ஆ. எனக்கு தெரியாதுன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு என்ன அனுபவங்கள் இருக்குமே, ஃபஸ்ட்டு அனுபவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. கண்டிப்பாக. பட்டால் தான் தெரியும். எவ்வளவு அது மாதிரி அதனால் அந்த பாட்டுக்கு அவர் அவ்வளோ ரொம்ப விரும்பி கேட்பார். அது காலையில் கூட ஃபோன் பண்ணி சொன்னார், ம் ம் அம்மா அது பாடுங்க, ம் உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரியும்ப்பா, மறக்க முடியாது. ம் ம் இதில் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எப்படி மறக்க முடியாது. அப்போ கூட இது ரொம்ப நல்லா வந்துருச்சு. அந்த பாட்டு எங்களுக்காக. பூவின் மெல்லிய பூங்கொடி பொன்னிறம் காட்டும் பைங்களி திருமாவிலை பின்னிய தோரணம் இருமை விழி கண்ணீர் காவியம் அவள் வாழ்க தினம் வாழ்க அந்த ஏழை நெஞ்சின் கோயிலின் தெய்வம் பெண்ணாக அந்த செஞ்சின் தாரே தெய்வம் பெண்ணாக. எத்தனை பாடல்கள்மா அவங்க இசையில் நீங்கள் பாடிருக்கீங்க. நிஜமாக சங்கர் கணேஷ் அவர்களுக்கு எப்போ நல்லா இருக்கணும். அவங்க கிரேட் மியூசிக் டைரக்டர். நல்ல பாடல்கள் எல்லாம் பாடினேன். ஆமாம். ஆனால் இன்னொரு பாட்டு கூட பாடினேன். ம். அது சும்மா எனக்கு இஷ்டம் பாட்டு. சங்கர் கணேஷ். ஆ. எல்லோரும் திருடர்களே ஆ. ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது அப்படி எல்லோரும் கவிஞர்களே என் கண்ணை பார்த்து கதை எழுது கையோடு திருடிவிடு கதை நன்றாக முடித்து விடு. எல்லோரும் திருடர்களே பெண்ணை பார்க்கும் ஒருத்தர. எப்படிப்பா? பயங்கர எக்ஸ்பிரஷன். அதான் ஆமாம். சாங் எல்லா விதமான எக்ஸ்பிரஷன்ஸ், எல்லா விதமான சாங்ஸ். கண்டிப்பாக நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. சங்கர் கணேஷ் அவர்கள் இசையமைத்து எம்ஜிஆர் அவர்கள் நடித்த படத்தில் உனது விழியில் ஒரு பாட்டு டுவேட் டிஎம்எஸ் ஐயா நீங்கள் பாடிருக்கீங்க. ரொம்ப அற்புதமான பாட்டு. அது ஒரு 2 வரி எங்களுக்கு. உனது விழியில் எனது பார்வை உலகை
வாழ்வது இதயம் எழுதும் உணர்வில் எந்தன் கவிதை வாழ்வது கவிதை வாழ்வது. அதே வரிசையில் பார்க்கும்போது இசை ஞானி இளையராஜா அவர்களுக்கு அற்புதமான பாடல்கள் பாடிருக்கீங்க. உங்களோட சேர்ந்து ஒரு 2-3 பாட்டு நானும் பாடிருக்கேன். அவர் தான் அவனுக்கு உயர கொடுத்தார் ஆமாம்மா, இசையில். கண்டிப்பாக கண்டிப்பாக நிஜமாவே அது ரொம்ப சந்தோஷம். ஒரு வாய்ஸ் வெளியில் கொண்டு வந்தார் பாருங்க இளையராஜா. ஒரு மனோ பேர் கூட அவரை விட்டார். ஆமாம், அதனால உங்களை அந்த வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது மனதோடு மனோ. கரெக்டு, கரெக்டாக இருக்கு. அதை நிஜமாக அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் நீ. கண்டிப்பாம்மா. ஏன்னா ஒவ்வொரு வாய்ஸ் ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கும், அது வெளியில் கொண்டு வரதுக்கு யாரோ ஒருத்தர் இருக்கணும்ல, அது நீங்கள் வந்துருக்கு. நன்றியோடு இருப்பேம்மா. நான் நிறைய பாடல்கள் பாடியிருக்கேன் ராஜா சார்கிட்ட. ஆமாம்மா. சுகமோ ஆயிரம் அந்த பாட்டு பண்ணேன், பத்ரகாளியில் பண்ணேன். ஆமாம், இந்த பாட்டு நம்ம 2 பேர் பண்ணோம். ஆசையில் பார்த்து. ஆமாம்மா, பாடுவோமா? ஆமாம். ஆசையில் பார்த்து கட்டி நாத்து ஒன்று நட்டு வச்சேன் நாம் பூவாயி. ஆதரவை தேடி ஒரு பாட்டு ஒன்று நான் படிச்சு வாயே தாயி. ஆசையில் பார்த்து கட்டி நாத்து ஒன்று நட்டு வச்சேன் நாம் பூவாயி. ஆதரவை தேடி ஒரு பாட்டு ஒன்று நான் படிச்சேன் நாம் பூவாயி. நானா பாடலையே நீதான் பாட வச்ச, நானா பாடலையே நீதான் பாட வச்ச. ஆசையில பார்த்து கட்டி நாத்து ஒன்று நட்டு வச்சேன்னா பூவாயி. அம்மா, அதே வரிசையில் அப்படியே இன்னொரு பாட்டு கூட இருக்குமா, நான் பாடினது 2-3 பாட்டு பாடினேன். ராசாத்தி மனசுல ஏன் ராசா உன் மனப்புத்தான், இந்த ராசாத்தி மனசுல ஏன் ராசா உன் நினப்புத்தான். புது நேசம் உண்டானது இரு நெஞ்சம் கொண்டாடுது, புது நேசம் உண்டானது இரு நெஞ்சம் கொண்டாடுது. ராசாத்தி மனசுல என் ராசா உன் நினப்புத்தான். ஃபென்டாஸ்டிக், அற்புதம் அற்புதம். அந்த வரிசையில் ஆஸ்கார் நாயகர் ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு பாடிருக்கீங்க, அற்புதமான பாட்டு. அந்த பாடல் ஒரு 4 வரி எங்களுக்காக. அவர் முதல்ல என்னை கூப்பிட்டது கப்பலேறி போயாச்சு ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டுக்கு என்னை கூப்பிட்டாரு. சரிங்கம்மா. தூங்கிட்டு இருந்தேன், அப்போ தான் அமெரிக்காவிலேருந்து தூங்கிட்டு இருந்தேன். ரஹமான் சொன்ன எழுப்பிட்டாங்க வீட்டில். சரி எழுத்து என்னப்பா ஆண்டி நீங்கள் இந்த பாட்டு பாடணும். எப்பா இப்போ தான் வந்தேன் அமெரிக்காவிலேருந்து, தூங்கிட்டுருக்குறேன். பரவாயில்ல ஆண்டி, நீங்கள் ஒரு மணி நேரம் தூங்கிட்டு வந்துடுங்க. அமெரிக்கா 24 hours அப்படியே 2 மணி நேரம் தூங்கிட்டு போய் பாடினேன். அந்த பாட்டு ஃபுல் சாங் நான் தான் பாடினேன். கடைசியில் அவர் ஏதோ சுச்சுவேஷன் மூலமாக கமலஹாசன் பாட்டதுனால அதை டூயட் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் இந்த கண்ணுக்கு மழகு அற்புதமான கூப்பிட்டாங்க. அந்த பாட்டுக்கு என்ன தெரியுமா, ஒன்றுமே கிடையாது, உங்களுக்கு தெரியும்ல அவர் மியூசிக் எப்படி பண்ணுறாரு. ஸ்ருதி வச்சுட்டு கிளிக் ட்ராக், அவ்வளோதான். நம்ம பாடிட்டு வந்துட்டு அப்புறம் அந்த பாடியே மாறிடும். ஆமாம் இல்லையா? அருமையான சாங்கு, ரொம்ப நல்ல பாட்டு, மனசுக்கு அமைதியாக இருக்கும். இதே பாட்டு உன்னிமேனன் ரொம்ப அழகாக பாடியிருக்கார் அவர் கூட. நல்லா இருக்கு, ஒரு பேலன்ஸாக இருக்கு. அந்த பாட்டு எங்களுக்காக. கண்ணுக்கு மை அழகு, கவிதைக்கு பொய் அழகு, அவரைக்கு பூ அழகு, அவருக்கு நான் அழகு. கண்ணுக்கு மை அழகு, கவிதைக்கு பொய் அழகு, அவரைக்கு பூ அழகு, அவருக்கு நான் அழகு. கண்ணுக்கு மை அழகு, கவிதைக்கு பொய் அழகு, அவரைக்கு பூ அழகு,
அவருக்கு நான் அழகு. மழை நின்ற பின்னாலும் இலை சிந்தும் துளி அழகு. அலை மீண்டு போனாலும் கரை கொண்ட நுரை அழகு. இமை கொட்டும் விண்மீன்கள் இரவோடு தான் அழகு. இமை கொட்டும் விண்மீன்கள் இரவோடு தான் அழகு. இளமாறன் கண்ணுக்கு எப்போதும் நான் அழகு. கண்ணுக்கு மை அழகு, கவிதைக்கு பொய் அழகு. அவருக்கு பூ அழகு, அவருக்கு நான் அழகு. ஆஹா, வாட் எ கிரேட் சாங், வாட் எ கிரேட் வாய்ஸ். அம்மா, ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட நான் கேட்கணும், கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதாவது இத்தனை வருஷமாக நீங்கள் தமிழ் பாடல்கள் பாடுறீங்க, அந்த உச்சரிப்பு எப்படி தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதாவது அம்மா வந்து படிச்சிருக்காங்களா, இல்லை பகவானுடைய அனுக்கிரகமா? எந்த லாங்குவேஜ் பாடினாலும் அது அப்படியே முத்திரை குத்தியது போல அசல் அந்த அந்த வார்த்தைகள் அவ்வளோ பளிச்சுன்னு. எங்கேயோ ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன டீ கடையில் ஒரு மோனோ ஸ்பீக்கரில் அந்த வார்த்தைகள் அவ்வளோ சுத்தமாக கேட்கும். அது பகவானுடைய அனுகிரகமா, கான்சன்ட்ரேஷனா, இல்லை படிச்சிருக்குங்களா? ரெண்டுமே. பகவானோட அனுகிரகம், கான்சன்ட்ரேஷன். அவர் கொடுத்தா போகாது, நம்ம கான்சன்ட்ரேஷன், ஒர்க். கண்டிப்பாக கண்டிப்பாம்மா. அது மேலே ஒரு உழைப்பு, உழைப்பு தேவை. உழைப்பு என்னால் முடியும்ன்ற நம்பிக்கை அது கடவுளுக்கு விட்டுண்டப்பா. கண்டிப்பாக கண்டிப்பாம்மா. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒர்க்கு செய்யணும். சாரி அப்படி சொல்கிறேன், தப்பா. கண்டிப்பாக கண்டிப்பாக. அம்மா, கிட்டத்தட்ட ஒரு 40,000 50,000 பாடல்கள், திரைப்பட பாடல்கள் பாடிருக்கீங்க. சில பாடல்கள் உங்களுக்கு அப்பப்போ நினைவுக்கு வரக்கூடிய பாடல்கள் இருக்கும். உங்களை நெஞ்சு விடாத பாடல்கள், நெஞ்சிலேயே ஒட்டியிருக்கின்ற பாடல்கள் ஏதாவது அந்த மாதிரி இருக்கா? எதே இருக்காது, நிறைய இருக்கும். அந்த லிஸ்ட் எடுத்தால் ரொம்ப கஷ்டம். அது ஒரு பெரிய போயிட்டே இருக்கும். அது ஒரு கடல். அந்த விதத்தை காலையில் எழுந்த உடனே ஏதோ ஞாபகம் வருது ஒரு பாட்டு, அது ராத்திரி வரைக்கும் அதே ஞாபகம் வரும். கண்டிப்பாம்மா. இப்போ இந்த மலரை மலரை பாடி முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் இதே வரும். ஆமாம், இந்த பாட்டு அப்படியே மனசில் அப்படியே கண்டிப்பாக முணுமுணுங்கிட்டே இருக்கும். ஏன்னா அத்தனையும் முத்தான பாடல்கள். அதனால் இதுதான் மனசுக்கு நினைவுக்கு வரும் அப்படின்னு சொல்லுறதுக்கு இல்லை. தெலுங்கில் ரொம்ப நிறைய இருக்குங்க, சொல்கிறதுக்கு பத்தாது இந்த டைம். கண்டிப்பாம்மா கண்டிப்பாக. நான் பாதி தான் சொல்லியிருக்கிறேன். ஆமாம்மா, ஃபுல்லாக சொல்லவே இல்லை. மனதோடு மனவில் ஒரு செக்மெண்ட் வச்சுருக்கோம்மா. அதாவது நல்ல வாய்ஸ் இருந்து அவங்க டாக்டராகவோ டீச்சராகவோ இருந்திருப்பாங்க. இன்றைக்கி அந்த செக்மெண்ட்டில் சிந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட் நிறுவனத்தில் நல்ல ஜாப் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து இந்த செக்மெண்ட்டில் உங்கள் முன்னாடி பாடி ஆசீர்வாதம் வாங்க போகிறாங்க. லெட்ஸ் வெல்கம் சிந்து. சிந்து, என்ன பாட்டை பாட போகிறீங்க? அனல் மேலே சொன் வாரணமாயிரம். நல்ல பாடிருக்கீங்க. தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. நல்ல மனதோடு மனோ எவ்வளவோ புண்ணியம் செய்திருக்கிறது. அம்மா எவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து எத்தனை இசையமைப்பாளர்கள், ஜாம்பவான்கள் அத்தனை பேரையும் நினைவுக்கு கொண்டு வந்து எங்களோடு உரையாடி அந்த பாடல்களை. எஸ்வி வெங்கட்ராமன் இன்னும் சொல்லவே இல்லை. நிறைய பேர் இருக்காங்கம்மா. பாப்பா டிஆர் பாப்பா அவர்களை பற்றி சொல்லலை. கண்டிப்பாக நிறைய பேர் இருக்காங்க சொல்கிறதுக்கு. இன்னும் அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக சொல்லாதவங்க பேர், அவங்களுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக நிறைய கோடானு கோடி ரசிக பெருமக்கள் அந்த இதயத்தில் நீங்கள் நிறைஞ்சிருக்கீங்க, எப்பவும் இருப்பீங்க. நெஞ்சம் மறப்பதில்லை, அது நினைவை இழக்கவில்லை. நான் காத்திருந்தேன்
உன்னை பார்த்திருந்தேன், கண்களும் மூடவில்லை, எங்கள் கண்களும் மூடவில்லை, நெஞ்சம் மறப்பதில்லை. இந்த உலகத்தில் இருக்கிற தென்னிந்திய இசை ரசிக பெருமக்கள் மனதில் நிறைஞ்சி இருப்பீங்க. இசை இருக்கும் வரை சுசீலம்மா இருந்துகிட்டே இருப்பாங்க. இந்த ஜெயா டிவியில் மனதோடு மனம் இந்த ப்ரோக்ராத்துக்கு என்னை கூப்பிட்டு கலந்ததற்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். கண்டிப்பாக ஜெயா டிவி அவர்களுக்கு, இங்கே மனோ அவர்களுக்கும், ஆர்கெஸ்ட்ரா வாசித்த லக்ஷ்மண ஸ்ருதி பார்ட்டி அவங்களுக்கும், ஆமாம், எல்லோருக்குமே என் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட ஆயுளோடு 100 ஆண்டு காலம் சந்தோஷமாக அம்மா இருக்கணும். அம்மா ஆசீர்வாதம் நாங்கள் பெறணும். ரொம்ப சந்தோஷம், நல்லா இருக்கணும்.